மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்குரிய 2026ஆம் வருடத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். 2026ல பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டா பிரிச்சு தான் நம்ம பார்க்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல் பகுதியில குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருப்பார். ரெண்டாவது பகுதியின் 2026ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குடும்ப தன வாக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார்கள். இப்போ இதுல அடுத்த வருஷம் குரு பகவானினுடைய பெயர்ச்சி தான் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்க போகிறது. ராகு கேது பெயர்ச்சி ஆகும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2026ஆம் வருடத்தின் டிசம்பர் மாதத்துல தான் உங்களுக்கு கடைசி பகுதியில பயிற்சி ஆகிறதுனால ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சிக்கான பலன்களை விட அவர்களுடைய சஞ்சார பலன்கள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவானும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பெரும்பான்மையா ஒரு 99% 2026ல உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி தான் சனியும். இப்போ சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 2026ஆம் வருடம் முழுக்க சஞ்சாரம் செய்வார். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. 2026ல உங்களுக்கு உபஜயஸ்தானமான 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு தொழில்ல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், தொழில்ல இதுவரை இருந்த தடைகள் இதெல்லாமே நீங்கி தொழிலுக்கான ஒரு சிந்தனை. இப்போ தொழில் பண்ணணும் அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷன் அல்லது உத்தியோகம் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு அல்லது வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் கிடைக்க வேண்டியது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கும். குரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கோச்சார குரு பகவான் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் ஒரு முதல் 6 மாதத்திற்கு. குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026ல 2ஆம் தேதி ஜூன் 2 நைட்டு ஒரு 10 மணி வாக்குல உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. இப்போ 2026ஆம் ஆண்டின் 2வது பகுதியில குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ 2026ஆம் ஆண்டின் முதல் பகுதியில பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு உங்களுக்கு தோற்றம், புகழ், அந்தஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புல உங்களுக்கு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை, சுயமரியாதை அதிகரிப்பு, மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அதிகரிப்பு, மற்றவர்கள் உங்களுக்கு இவ்வளவு நாள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்த ஒரு சூழ்நிலை, இப்போ குடும்ப சூழ்நிலையாகட்டும் அல்லது அலுவலகம் அல்லது நீங்க செய்யக்கூடிய தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி அப்படிங்கிறது இல்லாம இருந்திருக்கலாம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025ல இருந்து ஜூன் 2026 வரைக்குமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான். உங்களுடைய அந்தஸ்து அதிகரிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு ஈகோ அப்படிங்கிற அமைப்புல கூட செயல்படலாம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தின் தன்மையை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அது ஈகோவா இருக்கலாம் அல்லது முன்கோபமா இருக்கலாம் அல்லது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ், இப்போ நம்ம செய்யறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு தவறான முடிவுகளை சில நேரங்களில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அது கொஞ்சம் பொறுமையா இருந்து மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு நீங்க முடிவெடுக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம குரு, அதாவது உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையான பலன்களை அடுத்த வருஷம் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப 2வது பகுதின்னு பார்க்கும் பொழுது குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்ப தன வாக்கு ஸ்தானத்துல சஞ்சாரம். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வருமான அதிகரிப்பு. இப்போ புதுசா நீங்க தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறவங்க அல்லது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதன் மூலமா உங்களுக்கு வருமான அதிகரிப்பு, சேலரி இன்க்ரீஸ் அந்த மாதிரி அமைப்புல ஒரு சில வாய்ப்புகள், இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு 2026இன் 2வது பகுதியிலிருந்து மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு உருவாகும். அதே சமயத்துல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு, அதுலயும் குறிப்பா இளம் வயது மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு எல்லாமே நல்ல செய்தி. ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜூன் 2026க்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும். அதாவது பெரிய அளவுல உங்களுக்கு ஒர்க்லோட் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் விட்டுட்டு இன்னொரு ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு கடுமையான காலகட்டம். அதாவது ஒர்க்லோடு கம்மி அப்படிங்கிறதும் வேலை இல்லை அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். அது வேலையை விட்டுட்டா வேலை திரும்பி வாங்குறது கஷ்டம் அந்த முதல் 6 மாதத்துல. அப்போ வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியில குரு உங்களுடைய வருமான ஸ்தானம், வேலைக்குரிய 6ஆம் இடம் மற்றும்
கர்மஸ்தானமான 10ஆம் இடம், அதுதான் ப்ரொஃபஷனுக்கு உரிய ஸ்தானம். இப்போ 2, 6, 10களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவினுடைய தொடர்பு வரும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாகும். ப்ரொமோஷன் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முதல் ஒரு 6 மாசம் பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இது வேலை மாற்றத்திற்கு மட்டும் கிடையாது. இப்போ இடமாற்றம், வீடு மாற்றம், அதே வேலையில இருந்துட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நீங்க 2வது பகுதியில, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு 2026ல உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்ல சீராக இருக்கக்கூடிய அமைப்பு தான். பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்கிற மாதிரியான கோச்சார அமைப்புகள் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய உடல்நிலை மாறுபடலாம். தசா புத்திகள் மற்றும் கோச்சார அமைப்புகள் சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் மாறலாம். பொதுவான அமைப்புல பார்க்கும் பொழுது மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா 2வது பகுதியின் 2026ல குரு உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து உங்களுடைய 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு, அல்லது வயிறு சம்பந்தமான உபாதைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், குரு கேஸ், அதனால கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு கொஞ்சம் பெருசாகிறது, வயிறு நீங்க அதிகமா சாப்பிட்றது அல்லது லேட் நைட்ல நம்ம அதிகமா சாப்பிட்றது, ஸ்ட்ரெஸ்னால அதிகமா ஒர்க் லோட் அதிகமாகும். ஒர்க் லோட் கண்டிப்பா அதிகமாகும் 2வது பகுதியில. அதனால அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு 2026 2வது பகுதியில வருவதற்கான சான்சஸ். மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மிதுனராசி மிதுன லக்ன மாணவர்களுக்கு 2026 ஓரளவுக்கு ஒரு மிதமான மாதம், மிதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான பலன்களை எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் கம்மிதான். என்ன காரணம்? உங்களுடைய 4ஆம் இடம் படிப்பு ஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை வருது. சனி 7ஆம் பார்வையா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பதனால மிதுனராசி மிதுன லக்ன மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் தொய்வு அடைகிறது, அல்லது கொஞ்சம் லெதார்ஜிக்கா பிஹேவியர், படிப்பை நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம், அப்புறமா படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைம்ல கடைசி நேரத்துல படிக்கிறது, இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாமே மிதுனராசி மிதுன லக்ன மாணவர்களுக்கு நடக்கும். அதனால இவங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கன்சிஸ்டண்டா நீங்க டியூஷன் அல்லது ஃபாலோ பண்ணும் பொழுது ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு அமையும். இப்போ ஓவராலா பார்க்கும் பொழுது 2026ஆம் வருடம் மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு முதல் பகுதியில வேலைப்பளு குறைவு, 2வது பகுதியில வேலைப்பளு அதிகம். 2வது பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அதிகமானாலும் ப்ரொமோஷன், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிற அமைப்புல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அமையும். ஆனா தொழில் அப்படிங்கிற அமைப்புல சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு ஓவராலாவே 2026ஆம் வருடம் ஓரளவுக்கு நல்ல வருடமா தான் இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் உங்களுடைய குரோத். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்லோவா கொடுத்தாலும் ஸ்டெடியா உங்களுக்கு அதுல ஒரு முன்னேற்றம், வருமானம் போன்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். நல்ல வேலையாட்கள், இப்போ தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2026ஆம் வருடத்தில் 2வது பகுதியில தான் உங்களுக்கு அமையும். என்ன காரணம்? 6ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை அமையும் பொழுது நல்ல வேலைக்காரர்கள் உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அமைவார்கள். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் கொஞ்சம் வேலையாட்கள் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் 2வது பகுதிக்கு மேல பொறுமையா இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜபிளான கமிட்டடா இருக்கக்கூடிய வேலையாட்கள் கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. புதிய வீடு, வாகனம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு பிளான் வச்சிருக்கக்கூடிய மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பழைய வீடு, பழைய கார், அந்த மாதிரியான அமைப்புல வாங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். சனியினுடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இருக்கு. அதே சமயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தின் திசா புத்திகளையும் பார்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் ஜாதகத்தையும் பார்த்து தான் அது முடிவு பண்ணும். ஏன்னா கார் அப்படிங்கிறது, அப்புறம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவரையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ மிதுன ராசி மிதுன லக்னம்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா வீடு வாங்குவதற்கான, கார் வாங்குவதற்கான சூழல்கள் உங்களை தேடி வரும். அதுல ஏற்கனவே கட்டின வீடு அல்லது பழைய கார், ஏற்கனவே ஒரு 1 or 2 years யூஸ் பண்ண கார் வாங்குவது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு 12ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருப்பதனால் சில மிதுன ராசிக்காரர்களுக்கு தூக்க குறைபாடுகள் வரலாம், அல்லது அளவுக்கு அதிகமான தூக்கம். இந்த 2ல ஏதாவது ஒரு பிரச்சனையினால கொஞ்சம் அவஸ்தைப்படக்கூடிய
ஒரு சூழல் உருவாகலாம். அதற்கான வாழ்வியல் பரிகாரமா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சனி அப்படிங்கிறது பாதங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுவும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திலேயே இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வை செய்வதால் செருப்பு தானம் செய்யலாம். அல்லது நீங்களே கூட வாக்கிங் தினசரி வாக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை பின்பற்றி கொள்ளும் பொழுது மிதனராசி மிதன லக்ன நண்பர்களுக்கு தூக்க குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி உங்களுக்கு ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல 12ஆம் இடம் அப்படிங்கிறது மிதனராசி மிதன லக்ன நண்பர்களுக்கு முதலீடு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தையும் குறிக்கும். ஏற்கனவே சொன்ன தொழில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மிதமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. தொழில கொஞ்சம் கூடுதல் முதலீடுகள் செய்யும் பொழுது கையில கொஞ்சம் காசு இல்லாத நிலைமை நீங்களா ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஃபியூச்சர்ல அதற்கான முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும். அது செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 பார்த்தீங்கன்னா குருவுடைய பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு முதல் பகுதியில் நீங்க போட்ட முதலீடுகள் உங்களுக்கு 2வது பகுதியில அதற்கான வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் 2026ஆம் வருடம் நீங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் உங்களுடைய வேலையில், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையில், தொழில் செய்யக்கூடியவங்க உங்களுடைய தொழில்ல, மாணவர்கள் உங்களுடைய படிப்புல, குடும்ப நபர்கள் அவங்கவுங்க வேலையை நம்ம பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய 2026ஆம் வருடமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைத்து மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கும், உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும், நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.